சரியா? நான் சொன்ன சொல்லையும் சொன்ன வாக்கையும் நான் காப்பாத்திட்டேன். அது போக இன்னொன்னு வேற கேட்டீங்க. ஏண்டா வெண்ணையில பள்ளியாசல்ல போய் தொழுதுட்டு வெளியே வந்து வாசல்ல நின்று வீடியோ போடுறீங்க. இன்னைக்கு என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்க? அதுல ஒரு பாட்டு வேற போட்டேனே. அது என்ன பாட்டு போட்டேன்? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ். எப்படி பாட்டு போட்டு தொப்பி போட்டு அழகா வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். செருப்பு களை வாங்க போனேங்கிறீங்க வெண்ணையிலா? உள்ளுக்குள்ள பள்ளியாசக்குள்ள வச்சு வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி வாசல்ல வந்து நின்று செல்ஃபியோட ஒரு வீடியோ எடுத்து அதை கொண்டு வந்து இங்க போஸ்ட் பண்ணிருக்கேன். பல பேர் நான் பள்ளியாசலுக்கே போக மாட்டேங்கிறேன்னு சொல்லி புலம்புறீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவாவது பள்ளியாசல் எடுத்து போடுன்னு சொல்லி நின்னா, இவர் பள்ளியாசலுக்கு உள்ளவே போகல, வாசல்லே நின்று செல்ஃபி எடுத்திருக்கிறாரு. இவரை உள்ளுக்குள்ள அனுமதிக்கல. அது போக பார்த்தா 4 பிச்சைக்காரங்க நின்று அங்கே வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் போய் கூட்டமாக நிற்கிறாரு அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இவர் 50 செருப்பு ஜோடியை வந்து களவாண்டாரு. அடுத்து களவாங்க போன இடத்துல நாங்கள் கையங்களமா பிடிச்ச தருணம். என்னடா தருணம்? வருணம் மெண்டல்களா முகரையப்ப ஒரு வீடியோ போட விட மாட்டேங்கிறீங்க. பள்ளியாச வாசல்ல எருமாடுகளா? பள்ளியாசக்குள்ள தொழுதுகிட்டு இருக்கும்போது எடுக்க முடியுமாடா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எங்க அம்மா மேல சத்தியமா நான் பள்ளியாசலுக்கு போனேன்டா வெண்ணையில.